வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்க்காத சில அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இட் இஸ் த ரைட் டைம். உங்களுக்கு வாழ்க்கையில் முன்ஜென்ம தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த 37 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 40 நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும். பூமிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு, அந்த நபருக்கு சொத்து வாங்கிறதுக்கோ ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல், இரத்த சோகை இல்லாமல், இரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார். அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாரோ நீச்சமாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதனால் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். இப்படி இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். 1.5 மாதத்துக்கு 40லேருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். எப்போ எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 23, 2026 அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த எபிசோட். இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம், உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடம்னு பார்க்கணும். சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான். அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2026 February 23 ஏப்ரல் 2, 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு. இந்த சப்தமஸ்தானத்துக்கு செவ்வாய் வரதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், கணவன் மனைவி உறவில் உங்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான செவ்வாய், பாக்கியாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வரார். கணவன் மனைவி உறவில் நல்லா எப்படி பாண்டிங், இந்த ஃபெவிகால் பாண்டு ஆடு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபெவிகாலை ஒட்டி வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரிக்க முடியாதும்பாங்க. அது மாதிரி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஒரு பாண்டிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இல்லை ஒரு பையனை லவ் பண்ணுறேன். இட் இஸ் த ரைட் டைம். உங்களுக்கு வாழ்க்கையில் முன்ஜென்ம தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அது மரியாதையும் தரும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு, குரு பார்வையில் வந்துட்டார். குருமங்கள யோகம் வம்ச விருத்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. 5ஆம் வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு. அந்த சொந்த வீட்டுக்கு, அந்த 5ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடம் வெற்றி உபஜயஸ்தானத்தில் இந்த செவ்வாய் போய் உக்காடுறார். அதனால் என்ன அப்படின்னா,
உடன்பிறப்புகள் குழந்தைகளின் வெற்றியை உங்களின் ஆலோசனையின் பேரில் அவர்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பியோ தங்கையோ இல்லை உங்கள் பொண்ணோ பையனோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறாங்க. அந்த தொழிலில் ஏதோ தடங்கள் இருக்குது. நீங்கள் கேஷுவலாக சொல்கிறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது ஒருத்தர் காரில் போயிட்டுருக்காரு, ரொம்ப தூரம் போகும்போது கார் பஞ்சர் ஆகிடுது. அந்த கார் மாட்டும் போது அந்த நட்டு போல்ட்டெல்லாம் எங்கே தானாக போயிடுது, ஸ்டெப்னியை மாட்டும் போது. அப்போ ஒரு விவசாயி வரார், குடியானவன் வரார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 4 நட்டு காணா போயிடுத்தே அப்படின்ட்டு. அதுக்கு விவசாயி சொல்லுவார், இதுக்கு என்ன இவ்வளோ கவலைப்படுற, நான் மற்ற 3 சக்கரத்துலேருந்து ஒவ்வொரு நட்டை கழட்டி போடு, வண்டி ஓட்டிட்டு போ, அங்கே போய் மெக்கானிக் ஷாப்பில் சரி பண்ணிக்கோன்னு. இந்த சமயோஜித புத்தியை வரக்கூடிய செயல்பாடுகள் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வரதுனால உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சமயோஜித புத்தி நல்ல நண்பனின் அல்லது நல்ல ஒரு உங்களுக்கு அப்போ எதேச்சியாக வருவார். இந்த விவசாயி வந்தால் மாதிரி அவர் கொடுக்குற அட்வைஸ் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், ஆதாயத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் உங்களுக்கு செவ்வாய் அமரப்போகிறாரு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அஷ்டம சனியில் எங்களுக்கு எப்படி சார் திருமணம் நடக்கும், என்ன சார் பேசுகிறீங்க, நீங்கள் தான் வேணான்னு சொல்கிறீங்களே. இப்போ வருதுங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி டு ஏப்ரலுக்குள்ளே சரியானதான் ஜூன் மாதம் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜூன் தப்பிச்சுன்னா ஆவணி மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு சனிக்கு அஷ்டம சனிக்கு கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு இருந்த நல்ல விஷயங்கள்லாம் நடத்தக்கூடிய காலகட்டம் துவங்கி விட்டது. இப்போ ஆரம்பிச்சதுன்னா இன்னும் ஒரு 4 மாதம் சூப்பர் டைம், 4லேருந்து 6 மாதம். அதனால் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நேர்மையான வழியில் நடத்தி கொள்வதற்கு முயற்சி எடுங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். இத்தனை நாளாக மருந்து சாப்பிட்ருப்பீங்க, மருந்துக்கு மசியவே இல்லை. தலைவலியோ, உடம்பு வலியோ, காது வலியோ, கண் வலியோ, கண் பார்வை பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ எல்லாம் சாதகமாக போகும். டாக்டர்ஸே கேட்பாங்க, என்ன சார் மருந்து சாப்பிட்டீங்க? நான் ஒன்றுமே இவ்வளோ நாளாக கொடுத்த மருந்து இப்போ கொடுத்துருக்கேன், இப்போ சரியாக போச்சு, நானும் அதை தான் சாப்பிட்டேன் சார், ஒன்றும் தெரியல, நானும் சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்க்காத சில அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம், சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா முருகன் வழிபாடு செய்வது. அதுவும் குறிப்பாக திருத்தணி முருகனை வழிபட வேண்டும். திருத்தணி அல்லது திருப்பரங்குன்றம், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம், இல்லாட்டி இங்கே நார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திடும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான். அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார். குரு பார்வையை விட்டு சனியோடு சேரப்போகிறார். அதனால் இந்த ஏப்ரல் 2லேருந்து மே 11 வரைக்கும் நான் சொல்கிற அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய அந்த இலையுதிர் காலங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டேன்னா 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும், அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில், தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா இந்த பிப்ரவரி 23லேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும், அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது, சிவபெருமானுக்கு உண்டானது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும விவந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத்து. அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது. இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.